தளபதி விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அந்த கட்சியின் தலைவராக விஜய் உள்ள நிலையில் பொது செயலாளராக புசி ஆனந்த் இருக்கிறார். யார் இந்த புசி ஆனந்த் என்பது குறித்து விவரமாக பார்க்கலாம் இந்த பதிவில். புதுச்சேரியை சேர்ந்த புசி ஆனந்த் கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அங்குள்ள புசி என்ற சட்டமன்ற தொகுதியில் இருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டதால் இவருக்கு புசி ஆனந்த் என்ற பெயர் வந்தது. புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் பிரமுகருமான அஷ்ரஃபின் உதவியாளராக இருந்த புசி ஆனந்த் முதலில் விறகு கடை நடத்தி வந்தார். அப்போதில் இருந்தே அவர் விஜய் ரசிகனாக இருந்துள்ளார். தற்போது ரியல் எஸ்டேட், ஃபைனான்ஸ் ஆகிய துறைகளில் கால் பதித்து தொழில் அதிபராக உள்ளார். புசி தொகுதியில் இஸ்லாமியர்கள், மீனவர்கள் அதிகம் இருப்பதால் அங்கு விஜய்க்கென்று தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது. விஜய் ரசிகனாக இருந்த இவர் விஜய் ரசிகர்கள் மூலம் அந்த தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்துள்ளார். விஜயின் பிம்பத்தின் மூலமாக அவர் 2006இல் புசி தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றுள்ளார். விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் புதுச்சேரி வரும்போதெல்லாம் அவருடன் பழகும் வாய்ப்பு பெற்றார். விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக தான் செய்த நலத்திட்ட உதவிகளை குறித்து அவரிடம் கூறினார். பின்னர்தான் புசி ஆனந்தை விஜயுடன் அறிமுகம் செய்து வைத்தார் சந்திரசேகர். புசி தொகுதியின் எம்எல்ஏ, அதனால் புதுச்சேரி மாநில விஜய் மன்ற தலைவரானார். 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வி தழுவினார். அதன் பின்னரே விஜயோடு நெருக்கம் காட்டினார். அந்த நேரத்தில் காவலன் பட பிரச்சனை விஜய்க்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் மறுபக்கத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகரின் ஆதரவாளர்கள் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று போஸ்டர் அடித்து ஒட்டினார்கள். அவர்களை எல்லாம் புசி ஆனந்திடம் சொல்லி நீக்கச் சொன்னார் விஜய். இது எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதே நேரம் வார்டுதோறும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று புசி ஆனந்திடம் விஜய் சொன்னார். இதை அடுத்துதான் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிட்ட 169 இடங்களில் 115 இடங்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. இதனால் புசி ஆனந்தின் மீது விஜயின் நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றது. அப்பொழுது விஜய் மக்கள் இயக்கத்தை தீவிர அரசியல் இயக்கமாக மாற்ற நடவடிக்கை தொடங்க சொல்லி விஜய் கேட்டுக்கொண்டார். அதன்படி தமிழகம் முழுவதும் விஜய் மக்கள் இயக்கமாக சார்பில் பல்வேறு நலத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விலையில்லா விருந்தகம், விலையில்லா மருந்தகம், நடிகர் விஜயின் பயிலகம் என அனைத்திலும் புசி ஆனந்த் பங்கு மிக முக்கியமானது. எஸ்.ஏ. சந்திரசேகருடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக புசி ஆனந்த் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார். எளிய அணுகுமுறை, களத்தில் இறங்கி வேலை செய்வது ஆகியவைதான் புசி ஆனந்தின் அடையாளம் என்று விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் கூறுகிறார்கள். விஜயின் வார்த்தையை மீறி ஒரு செயலையும் அவர் செய்ய மாட்டாராம். இதன் காரணமாகவே விஜய் அவரை தனது பக்கத்திலேயே வைத்திருக்கிறாராம். மேலும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்திகளை இன்னொரு பதிவில் பார்ப்போம். வணக்கம்.